பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசனங்களும் பிதாக்களுக்கு திருமணம் பற்றியது. இந்த கடைசி நாட்களில் இந்த குமாரன் மூலியமாக நமக்கு திருமணம் பற்றுகிறார். கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 38. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே, அன்பினாலே, தயவினாலே, இரக்கங்களினாலே 37 வாரங்கள் கடந்து வரும்படியாக தியானிக்கும்படியாக அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 38 குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த 38 2 விதமான காரியங்கள். முதலாவது 10 குஷ்டரோகிகளுடைய சம்பவம். இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனான இயேசு எப்படி விளக்கம் அளிக்கிறார். பரிசேயர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் எப்படி பதில் சொல்கிறார், அதே சமயத்தில் சீசர்களுக்கு தன்னுடைய பதிலை எப்படி அளிக்கிறார். இந்த 2 காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது நாம் தியானிக்க போகிற தியானம் என்னவென்றால், லூக்கா புஸ்தகம் 17வது அதிகாரம் 11-19 வரை உள்ள வசனங்கள். அதில் நான் முதலாவது படிக்கிறேன். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக கடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இதில் நல்ல ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அதிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பாகம் 38 இயேசு கிறிஸ்து அநேக குஷ்டரோகிகளை சுகமாக்கியிருக்கிறார். நான் முன்பே சொன்னது போல எழுத்தின் பிரகாரம் 39 அற்புதங்களை எழுத்தின் பிரகாரம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் அவர் செய்த அற்புதங்கள் எண்ணில் அடங்காதவை, எழுதினா உலகத்தில் உள்ள புத்தகங்கள் போதாது அப்படின்லாம் நம்ம முடிக்கிறத பார்க்கலாம். இயேசு இதற்கு முன்பாக அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். லூக்கா புஸ்தகத்தில் கூட 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கும். குஷ்டரோகங்களால் நிறைந்த ஒரு மனிதனை இயேசு தொட்டு சுகமாக்குறத பார்க்கலாம். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சுகமாக்குறத பார்க்கலாம். வேதத்திலே ஒரு சில பெயர் குறிப்பிடப்பட்ட குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அவர்கள் எப்படி சுத்தமானாங்க, இல்லை எப்படி தேவனுடைய சமூகத்திலிருந்து அறுப்புண்டு போனாங்க, அதெல்லாம் வேதம் தெளிவாக காட்டியிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் மோசே ஒரு சில நிமிடங்கள் அவன் குஷ்டரோகியாக அவன் கை உள்ளே போகவும் வெளியே வரவும் குஷ்டரோகம் மறந்ததை பார்க்கலாம். அப்புறம் மோசையுடைய அக்கா மிரியம் ஒரு வாரம் பாளையத்துக்கு புறம்பாக குஷ்டரோகத்தினால நிறைந்து மோசேக்கு விரோதமாக பேசினதுனால குஷ்டரோகம் வந்ததை பார்க்கலாம். அப்புறம் முக்கியமாக சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டில் நாகமான் குஷ்டரோகம் நல்ல ஒரு பராக்கிரமசாலி, ஆனால் அவன் குஷ்டரோகத்தில் இருந்திருந்தான். அவனே எலிசா மூலியம் தேவன் குணப்படுத்துறத பார்க்கலாம். அப்புறம் உசியா என்ற அந்த அசரியா ராஜா அவன் மன மேட்டிமையினாலே தேவனுக்கு தூபம் காட்டும் பொழுது நெற்றியிலே குஷ்டரோகம் வந்தது நம்ம படித்திருக்கலாம். அப்புறம் கேயாசி, எலியாவிடமிருந்து எலிசா 2, இவன் 10 மடங்கு எய்ம் பண்ணாமல் பொருளாசை மேலே அவன் போனதுனாலே அந்த நாகமானுடைய குஷ்டம் இவன் மேலே வந்ததை பார்க்கலாம். அதே போல் தாவீது சாபம் கொடுக்கும் பொழுது யோவாப்புடைய வம்சத்தில் குஷ்டரோகம் வரும் அப்படின்னு சாபம் கொடுக்கறத பார்க்கலாம். சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தாவீது இப்படி சொல்கிறதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இன்றைய தினத்தில் நாம் இந்த 10 குஷ்டரோகிகள் எப்படி சுத்தமானார்கள், அந்த 10 குஷ்டரோகியில் சமாரியனாக இருந்த ஒருவன் மாத்திரம் இயேசுக்கு வந்து எப்படி நன்றி சொன்னான், அதெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, அந்த குஷ்டரோகத்தை குறித்து ஒரு சில விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். குஷ்டரோகம் வந்தால் அது தீர்க்க முடியாத ஒரு நோயாக இருந்தது. அதை தீர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு அளவில் இருந்தது. இந்த குஷ்டரோகத்துக்கான மருந்து
1982 தான் முழுமையாக அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அறிவியல் உலகம், மருத்துவ உலகம் 1982ஆம் ஆண்டு தான் குஷ்டரோகத்துக்கு மருந்து உண்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து குஷ்டரோகிகளாக இருந்தவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பால் வார்த்தது அப்படின்லாம் சொல்லலாம். அதுக்கு முன்பாக இருந்தவங்க குஷ்டரோகம் வந்தால் அதோடு அவங்க வாழ்க்கையை முடிந்து விட்டதாக இருந்ததெல்லாம் நம்ம பார்க்கலாம். உபாகமத்தில் இந்த குஷ்டரோகத்தை பற்றி என்ன சொல்லுது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். உபாகமம் 24:8 உபாகம புஸ்தகம் 24:8 குஷ்டரோகத்தை குறித்து லேவியராகிய ஆசாரியர் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்ய கவனமாயிருப்பீர்களாக. குஷ்டரோகத்தை குறித்து வேதவசனம் லேவியராமத்தில் அழகாக இன்னும் போட்டிருக்குது. லேவியராமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த குஷ்டரோகத்துக்குன்னே தனி அதிகாரம் ஒதுக்கி இதெல்லாம் போட்டிருக்கும். குஷ்டரோகம் போல தான் நம்மளுடைய பாவமும், சரியா, தேவன் தான் குணப்படுத்த முடியும். இந்த குஷ்டரோகம் வந்தால், ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் வந்தால் ஊருக்கு புறம்பே, பாளையத்துக்கு புறம்பே அங்கே தான் அவன் குடியிருக்கணும். அவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டார் மனம் இருந்தால் ஒரு ஓரத்தில் போய் அனுதினமும் அவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு வருவாங்க. ஊருக்குள்ளே வர முடியாது. அவன் ஊருக்குள்ளே இந்த ஓரத்தில் வரும்போது யாராவது மனிதர்களை பார்த்தா தீட்டுன்னு கத்தணும், திட்டுன்னு கத்தணும். இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்ட சூழலிலே அவர்கள் இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் வந்தது அப்படின்னா எப்படின்னா, ஆசாரியன் தான் அதை உறுதிப்படுத்தணும். இவனுக்கு குஷ்டரோகம், அதனால் இவன் ஊருக்கு வெளியில் இருக்கணும், பாளையத்துக்கு வெளியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசாரியன் தான் தீர்மானிக்கணும். அதே வேளையில் குஷ்டரோகி சுஸ்தமாகிவிட்டான் என்றால் ஆசாரியன் தான் அதை முடிவெடுக்கணும். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 7:3 கூட இந்த 4 குஷ்டரோகிகள் நன்றி உள்ளவர்களாக இருந்தாங்க, தேசத்துக்கு நற்செய்தி அறிவித்தவர்களாக இருந்தாங்க அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா. அப்போ இந்த லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினால நிறைந்த அந்த 10 குஷ்டரோகிகளை பார்க்க போகிறோம். சரிங்களா. இயேசு அவர்களை பாருங்க, தொட்டு சுகமாக்கலை, எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலை, நீங்கள் போய் ஆசாரியன் இடத்துல காட்டுங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ விசுவாசித்து போனாங்க. நல்ல ஒரு கவனிங்க, விசுவாசத்தை குறித்த ஒரு வார்த்தை என்னென்னா, விசுவாசம் என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அது கண்ணால் காணக்கூடிய ஒரு பொருளும் அல்ல, ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு அறிவும் அல்ல. விசுவாசம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்புவது. விசுவாசம்னா என்னதுன்னா, கண்ணால் காண்பதும் அல்ல, அது ஒரு உணர்ச்சியும் அல்ல, அது ஒரு பகுத்தறிவும் அல்ல, தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்புவது. சிறுபிள்ளையை போல மாறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அதே போல தான் விசுவாசம். என்ன சொன்னாரோ அதுதான், அதுக்கு மேலே கிடையாது. ஒரு புல் ஸ்டாப்போ ஒரு கமாவோ கூட கிடையாது. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்புவது தான் விசுவாசம். சரி, மறுபடியும் நம்ம எந்த பாடத்துக்குள்ளே போகலாம். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்குள்ளே வரும்பொழுது, அப்போ ஆங்கிலத்தில் ஜீசஸ் மாஸ்டர் ஹேவ் எ பிட்டி ஆன் அஸ் அப்படின்னு போட்டிருக்கும். இதில் என்ன போட்டிருக்குன்னா, மூல மொழியில் இந்த பிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு பரிதாபம், இந்த மெர்சி, கம்பேஷன் இப்படிலாம் போட்டிருக்கும். மூல மொழியில் கிரீக்கில் என்ன போட்டிருக்குன்னா எலியா ஓ அப்படின்னு போட்டிருக்கும். எலியா ஓ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இரக்கம் கலந்த, ஒரு பரிதாபம் கலந்த ஒரு அன்பு எங்கள் மேலே காட்டுங்க அப்படின்னு இந்த 10 குஷ்டரோகிகளும் இயேசுவிடம் விண்ணப்பம் வைக்கிறத பார்க்கலாம். இந்த 10 குஷ்டரோகிகளில் ஒருத்தன் சமாரியன். இந்த நல்ல சமாரியன் நம்ம ஓமையில் படித்தோம் இல்லையா, அந்த சமாரியன் நல்லவனாக இருந்தான்னு சொல்லிட்டு, அதே போல் இந்த குஷ்டரோகியில் இவன் பாருங்க நன்றி உணர்வு உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேரியவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம்தான் மெயின் சப்ஜெக்டே. எப்படி ஒரு தேன்கூடு தேனால் நிறைந்திருந்தால் தான் அதுக்கு மரியாதையோ, அதே போல் கர்த்தரை விசுவாசிக்கிறவன் கர்த்தரை பற்றுகிற விசுவாசத்தினால நிறைந்திருந்தா தான் அவன் விசுவாசி எனப்படுவான். விசுவாசத்தில் நிறைந்திருந்தவன் தான் விசுவாசி. சபைக்கு வருகிறவர்கள் விசுவாசி கிடையாது. முற்றிலுமா இயேசுவே தேவன் அப்படின்னு நம்பி அவருடைய செய்கைகளை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்கிறவன் அவன் தான் விசுவாசி. சரிங்களா. இப்போ இந்த பாடத்தில்
லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். வசனம் என்ன சொல்லுது? உரத்த சத்தத்தோடு, வெக்கப்படாம கூச்சப்படாம தேவனை மகிமைப்படுத்தினான். அதான் உபாகமம் 6:5 என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முழு பலத்தோடும். தாவீது எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு வரும் பொழுது தன்னுடைய முழு பலத்தோடு நடனமாடினானோ, 2 சாமுவேல் 6:14 அவன் பாருங்க, ஒரு ராஜா ஒரு ஜனங்கள் முன்பாக பெண்கள் முன்பாக நடனமாடுவதே ஒரு கூச்சமாவோ ஒரு வெக்கமாவோ நினைக்கலே. தேவனுக்கு முன்பாக தன்னுடைய நன்றி உணர்ச்சியை காட்டுறதை பார்க்கலாம். அதே போல இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக தன்னுடைய நன்றி உணர்ச்சியை காட்டும் பொருட்டு அந்த மனிதன் என்ன பண்றான்? முழு உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். உரத்த சத்தத்தோடு. அப்ப நாம தேவனுக்கு நன்றி செலுத்துவர்களா இருந்தா அவரை நாம ஆராதிக்கணும், துதிக்கணும், ஆராதனையில கலந்து கொள்ளணும். பரிதிமேயுடைய மார்க் 10:48 என்ன சொல்றான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா? இப்போ தேவனை கூப்பிடுறதுல, தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறதுல கூச்சப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. குறிப்பாக ஆராதனை செல்லும்போது, ஆராதனை நம்ம எதுக்கு செலுத்துகிறோம்? தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்கள் என்று வெளிக்காட்டுவதற்காக இந்த ஆராதனையில் நம்ம கலந்து கொள்கிறோம். ஒரு முக்கியமான வசனம் குறித்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் மிக பிரயோஜனம் உள்ள வசனமாக இருக்கும். 1 தெசலோனிக்கர் 5:18, அப்புறம் கொலோசியர் 2:6-7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். இதை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, யூ வில் ஓவர்ஃப்ளோ வித் தேங்க்ஃபுல்னஸ். ஓவர்ஃப்ளோ, நன்றி செலுத்துறதுல நிரம்பி வழியுங்க. தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும்போது நீங்கள் நிரம்பி வழிவீர்கள். உள்ளர்த்தமாக இப்படி சொல்லப்படுகிறத பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்போ இந்த 10 பேருக்கும் அவங்க இயேசு ஊரின் எல்லைக்கு வரும்பொழுது குஷ்டரோகிகள் ஊருக்கு புறம்பாக இருப்பாங்க. இந்த 10 குஷ்டரோகிகள் ஒருமித்து வர்றாங்க. இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும், ஜீசஸ் மாஸ்டர் ஹேவ் எ பிட்டி ஆன் அஸ் அப்படின்னு அவங்க தங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது, இயேசு பாருங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேரை தொடலை. எந்த ஒரு வார்த்தையும் உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது அப்படிலாம் சொல்லலை. சரிங்களா? என்ன சொல்கிறாரு? இயேசு அவர்களை பார்த்து 17:14 இயேசு அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். போகையில் எப்படி பாருங்க, இயேசுவோடைய வார்த்தையை கேட்டு தண்ணீரை எடுத்துட்டு போய் அந்த ஜாடியில் ஊற்றும் பொழுது எப்போ திராட்சை ரசமாச்சு? ஒரு ஆச்சரியமானது. நம்பி போகணும். அதே போல் இந்த ராஜாவின் மனுஷனுடைய மகன் குணமாகிறது. இயேசு கானாவூரில் இருக்கிறாரு, கப்பர்நகூமில் வார்த்தை சொல்கிறாரு. நம்பி போனால் அதே 7ஆம் மணி வேலை 1 மணிக்கு சரியாக குணமாகிறத பார்க்கலாம். அதே போல் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள், வாக்கு தத்தத்தை வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நம்பி போகிறாங்க. இயேசு சொன்னால் நடக்கும், இயேசு சொன்னால் நடக்கும். அவர்கள் போகையில், நல்ல வசனம், போகையில் சுத்தமானார்கள். போகையில் சுத்தமானார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த போகையில் சுத்தமானார்கள் அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றமாக அது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன் இயேசுட்ட அப்படி கேட்குறாங்கன்னா, மேசியா அப்படிங்கிற வார்த்தையில் இந்த கிரேக்கத்தில் தாகேப் அப்படிங்கிறாங்க. தாகேப் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு, மொழிக்கு, வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, தாகேப் என்ற வார்த்தைக்கு சரீரத்தை புதுப்பிக்கிறவர் அப்படின்னு முழுமையான அர்த்தத்தை சொல்கிறாங்க. புதுப்பிக்கிறவர். அப்போ தாகேப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை புதுப்பிக்கிறவராக அவர் அங்கே செயல்படுகிறத பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இந்த 10 குஷ்டரோகிகள் இயேசுவோடைய வார்த்தையை கேட்டுட்டு போகும்போது சுத்தமாகறாங்க. ஒருத்த மட்டும் திரும்பி வர்றான், அவன் நன்றி உள்ளவன். அதே போல் பார்த்தீங்கன்னா, தானியேல் புஸ்தகம் 2:19 நேபுகாத் நேச்சருக்கு அந்த சொப்பனம் வரும்போது சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும் சொல்லும்பொழுது மற்ற ஜோசியக்காரர்கள், மந்திரவாதிகள், மற்ற இந்த குறி சொல்கிறவர்களோட உயிரெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. அந்த நேரத்தில் எல்லாருடைய உயிருக்காகவும் தான் பொறுப்பேற்று தேவனிடம் மன்றாடும் பொழுது
தானியேலுக்கு தேவன் இரவு பொழுதிலே அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்தினாரு. அப்ப தானியேல் செய்த காரியம் என்ன? தானியேல் 2:19 தானியேல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்தான். தானியேல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்தான். நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஒரு காரியம் நடக்கணும்னு ஜெபிக்கும் பொழுது அந்த காரியம் நடந்துருச்சுன்னா முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க. அதே போலதான் தானியேல் வெளிப்பாடு பெற்ற உடனே தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறத பார்க்கலாம். அதான் நம்ம ஆராதனையில பங்கு கொண்டு தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனுக்கு நன்றி சொல்லணும். சரி, இப்போ இயேசு ஏன் ஆசாரியர் இடத்துல போக சொல்றாரு? அவர்களை ஆசாரியிடம் போக சொன்னார். சரிங்களா? அவங்க அந்த வார்த்தையை நம்பி போனதுனாலே சுகமானாங்க. எலிசாவாவது நாகமான போய் யோர்தான்ல 7 தடவை போய் மூழ்கி எந்திரி சுகமாவே அப்படி சொல்றாரு. ஆனா பாருங்க, இயேசுலாம் அப்படிலாம் சொல்லலை. போய் நீ யோர்தான்ல மூழ்கி எந்திரி அப்படிலாம் சொல்லலை. நீங்க போங்க அப்படின்னு சொல்றதா பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு சம்பாஷணை நடந்தது பாருங்க. விசுவாசத்துல போட்டியாக, விசுவாசத்துல இவர்கள் குறைச்சலானவர்கள் அல்ல அப்படிங்கிறத வகையில இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லைன்னு நூற்றுக்கு அதிபதியை பற்றி சொல்கிறோம் இல்லையா? அதே போல் இவன் பாருங்க, இந்த 10 பேரும் விசுவாசத்தில் நம்பி போகிறாங்க. அந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து இயேசு என்ன சொல்கிறாரு? மத்தேயு 9:22 மார்க் 5:34 லூக்கா 8:48 என்ன சொல்கிறாரு இயேசு? அந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை இயேசு பாராட்டுறதை பார்க்கலாம். அதே போல இந்த பர்தேமிய குருடனை குறித்து இயேசு என்ன சொல்றாரு? மார்க் 10:52 நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். சரிங்களா? இது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பரிமளம் தைலம் பூசிய ஸ்திரீ, பாவியாகிய ஸ்திரீ, அதுல லூக்கா 8:50 என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ. அடுத்து பார்க்கலாம் எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப பாருங்க, இந்த கிருபை விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. கிருபை என்பது தேவன் கொடுப்பது, விசுவாசம் என்பது நாம் தக்க வைத்துக் கொள்வது. விசுவாசம் என்பது நாம் தக்க வைத்துக் கொள்ளணும். ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் பாருங்க இயேசு கிறிஸ்து தான். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையே நம் விசுவாசத்தை தக்க வைக்கும் பொழுது கிருபை நீடித்து கொண்டே இருக்கும். கிருபை எபேசியர் 2:8 எப்படியாக வசனம் முடிகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு. சரிங்களா? அப்ப தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். மறுபடியும் இந்த 10 குஷ்டரோகிகளுக்கு வரலாம். 10 குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே எத்தனை வருஷ காலம் கழித்து உள்ளே போகிறாங்கன்னு தெரியல, அல்லது இவங்க எத்தனை வருஷ காலம் எத்தனை நாட்கள் வெளியில் இருந்தாங்கன்னு தெரியல. முதலாக ஊருக்குள்ளே போகிறாங்க. சரிங்களா? இந்த 10 குஷ்டரோகிங்க எத்தனையோ நாட்கணக்கா, மாதக்கணக்கா, வருஷக்கணக்கான்னு தெரியல, பாளையத்துக்கு புறம்பே, ஊருக்கு புறம்பே அவங்க இருந்தாங்க. இப்போ அவங்க ஊருக்குள்ளே தைரியமாக கால் எடுத்து வைக்கலான்னு போகும்போதே சுகமாகிட்டாங்க. அவங்க அந்த உற்சாகத்தில் மறந்துட்டாங்க, இயேசு கிறிஸ்துவே மறந்துட்டாங்க. ஊருக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம், சுகமாயிட்டோம். சரிங்களா? அழுகி போன விரல்களும், சும்பி போன கைகளும், அடையாளம் தெரியாத போன மூக்கும், சரிங்களா, தோல் பகுதிகளும் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்களே மறந்து தங்களுடைய உற்றார உறவினரை, சொந்தக்காரரை, தாய் தகப்பனை, மனைவியை, பிள்ளையை யாரையோ பார்க்க போகிறோம், ஊருக்குள்ளே போகிறோம், கூட்டத்துக்குள்ளே போகிறோம். கூட்டத்துக்கு புறம்பாக இருந்த இந்த 10 பேரும் ஒரு உற்சாக மீதியில் உள்ளே போகிறாங்க. பாருங்க, அதில் ஒருவன் நன்றி உள்ளவனாகி முதலாவது ஊருக்குள்ளே போகாமல் திரும்ப இயேசுவிடம் வருகிறத பார்க்கலாம். திரும்ப இயேசுவிடம் வருகிறத பார்க்கலாம். சரிங்களா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவங்க கேட்டு உள்ளே போகிறாங்க பாருங்க. இயேசு எதுவுமே சொல்லலை, எதுவுமே உங்கள் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிலாம் சொல்லலை. அங்கே இந்த 2 குருடர்களுக்கு இயேசு மத்தேயு 22 என்ன சொல்றாரு? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இங்கே எதுவுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலை. இந்த 10 குஷ்டரோகிகளும் இயேசுவின் வல்லமை அறிந்தவர்கள் என்று புலப்படுகிறது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படிங்கிற வசனத்தை எடுத்துக்கொண்டு 10 குஷ்டரோகிகளும் ஊருக்குள்ளே உள்ள போறாங்க. போகிற வழியிலே சுகம், போகிற வழியிலே சுகம். இந்த 9 பேரின் நன்றியற்ற நிலைமையை எண்ணி இயேசு வருத்த முடிகிறத பார்க்கலாம். லூக்கா 17:18
9 பேர் நன்றி இல்லாதவர்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இயேசு வருத்தம் படுறதை பார்க்கலாம். சரிங்களா? தேவன், அதாவது கர்த்தர் இயேசு பரிசுத்த ஆவியானவர் மனிதர்கள் தமக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று எப்போதும் விரும்புகிறார். தேவன் எப்போதும் மனிதர்கள் தமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்னு இயேசு, தேவன், பரிசுத்த ஆவியானவர் விரும்பிக் கொண்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அதை நம்ம மறந்துடக்கூடாது. 10 பேர் சமாரியன், அவன் சொஸ்தமானவன் சமாரியன், அவன்கிட்ட என்ன சொல்கிறாரு? எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ இங்கே பார்க்கும்போது ஸ்தோத்திரத்தில் நம்ம பெருகணும். ஸ்தோத்திரத்தில் ஆங்கிலத்தில் யூ வில் ஓவர்ஃப்ளோ வித் தேங்க்ஃபுல்னஸ் அப்படின்னு போட்டோம். யூ வில் ஓவர்ஃப்ளோ வித் தேங்க்ஃபுல்னஸ் ஆங்கிலத்திலே அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ நம்ம மற்றவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி பழகணும். எந்த விஷயத்திலுமே மற்றவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி பழகணும். இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு? ஆசாரியர்கள்ட்ட போங்க அப்படிங்கிறார். அதே போல் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுது, குஷ்டரோகி சொஸ்தமான பின்பு சித்தமுண்டு சுத்தமாக இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாய் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தி என்றார். மோசே கட்டளையிட்ட காணிக்கையை ஆசாரிப்பு கூடாரத்தில் போய், தேவாலயத்தில் போய் செலுத்து அப்படி சொல்கிறத பார்க்கலாம். அவர்களை அவர் பார்த்து, இங்கே லூக்கா 17 அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அப்போ இயேசு நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார்ங்கிற வார்த்தையை அவர் சொல்லி சொல்லி செய்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்கள், லேவியராகமம் 13:45 வசனம் என்ன சொல்லுது? அந்த வியாதி உண்டா இருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாகவும் தன் தலையை மூடாதவனுமாயிருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும், பாளையத்திற்கு புறம்பே குடியிருக்க வேண்டும். லேவியராகமம் 13:45 பாருங்க. குஷ்டரோகி வியாதியை, இது குஷ்டரோகி அப்படின்னு சொல்கிறது நிச்சயிக்கிறது யாருன்னா ஆசாரியன் தான். இந்த குஷ்டரோகியுடைய சுத்திகரிப்பை பற்றி லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் அழகாக விவரிச்சிருக்கோம். சுத்தமானான் அல்லது சுகமானான் என்று சொல்லப்பட்டவனே ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் பார்க்கணும். அவனை உள்ளே வர சொல்லுங்க, நான் பார்க்குறேன் அப்படி கிடையாது. ஆசாரியன் பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு பிரியாத அந்த ஆசாரியன், குஷ்டரோகி சுத்தமாட்டான்னா செய்தி வரும், செய்தி வந்தோடனே ஆசாரியன் வெளியே போகணும். ஆசாரியன் வெளியே போய் தான் குஷ்டரோகி சுத்தமாயிட்டான், நீ ஊருக்குள்ளே வரலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்க முடியும். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்பி இந்த 10 பேர் போகும்போது சுகம் அடைஞ்சிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் நன்றி உள்ளவனாக இருந்தால், இப்போ இவங்க போய் எப்படி தங்களை தாங்களே சுத்திகரித்துக் கொள்வாங்க ஆசாரியன் மூலியமாக அப்படின்னா, லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில் சரிங்களா 1 முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 57 வசனங்கள் இருக்குது. அப்போ இந்த குஷ்டரோகிகளே ஆசாரியன் எப்படி ஊருக்கு உள்ளே அனுப்பலாம் அப்படின்னா ஒரு சுத்திகரிப்பு முறை இருக்குது. அது ரொம்ப கஷ்டமான முறை பாருங்க, அதெல்லாம் செய்யணும். என்ன அந்த முறைமையை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். குஷ்டரோகிக்கான சுத்திகரிப்பு என்ன 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும். முதலாவது ஆசாரியன் தான் அவங்கள போய் பார்க்கணும். இப்போ சுத்தமாயிட்டான், சுஸ்தமாயிட்டான், குணமாயிட்டான் அப்படின்னு ஆசாரியன் தான் போய் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க 10 பேர் போகிறாங்க. 10 பேர்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன சொல்லியிருக்குதோ அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன பொருட்கள் சொல்லியிருக்குது? உயிரோடு இருக்கும் சுத்தமான ஒரு குஷ்டரோகியாக இருந்து சுத்தமானவன், இப்படி தான் சொல்லணும். குஷ்டரோகியாக இருந்து சரீர சுத்தமானவன், உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகள், அடுத்து கேதுரு கட்டை, 3வது சிவப்பு நூல், 4வது ஈசோப்பு, 5வது புதிதான ஒரு மண்பாண்டம், சரிங்களா, மண்பானை, அடுத்து ஊற்று நீர். முதலாவது 2 குருவிகள், 2வது கேதுரு கட்டை, 3வது சிவப்பு நூல், 4வது ஈசோப்பு, 5வது மண்பானை, 6வது ஊற்று நீர். ஊற்று நீர்னா அது ஓடுகிற நீர், அதான் ஊற்று நீர். இப்போ இந்த 6 பொருட்கள் இருக்குது. இந்த 6 பொருட்களை எப்படி பயன்படுத்தணும், அதான் ரொம்ப முக்கியமானது. சரியா? 2 சுத்தமான குருவிகள். அந்த 2 சுத்தமான குருவிகளே இது ஒருத்தருக்கான சுத்திகரிப்பு முறை. அப்போ வர்ற 10 பேரும்
இவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தில் என்ன மோசே எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதான ஆசாரியனுக்கு அசிஸ்டண்டாக இருக்கவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ என்னென்ன செய்ய போகிறாங்க பார்க்கலாம். இப்போ இந்த 2 குருவிகள் அப்படிங்கிறத எடுத்து அந்த மண்பானையில் ஊற்றி நீரை பிடித்துக்கணும். அதில் ஒரு குருவியை கொன்று அந்த தண்ணிக்குள்ளே நினைக்கணும். 2 குருவியில் ஒரு குருவியை கொன்று தண்ணிக்குள்ளே நினைக்கணும். ஒரு குருவி பறந்து போயிடும், ஒரு குருவி சாகடிக்கப்படும். அந்த பறந்து போன குருவி யாருன்னா நாம தான். சாகடிக்கப்பட்ட குருவி யாருன்னா இயேசு கிறிஸ்து. பறந்து போன குருவி நாம, சரிங்களா? சாகடிக்கப்பட்ட குருவி இயேசு கிறிஸ்து. அதை நம்ம கவனமாக வச்சுக்கணும், சரிங்களா? இதுதான் அர்த்தம். அப்போ இந்த 2 குருவிகள் ஒன்றே மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரில் கொன்று அந்த இரத்தம் கலந்த தண்ணீரில் உயிருள்ள குருவி கேதுரு கட்டை சிவப்பு நூல் ஈசோப்பு தோய்த்து சுத்தமானவன் மேல் 7 தரம் தெளித்து, இந்த குருவியை, உயிரோடு இருக்கிற குருவியை அந்த சிகப்பு தண்ணியில் ரத்தம் கலந்த தண்ணீரில் தோய்த்து அவன் மேலே 7 தரம் தண்ணியை தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியில் விட்டுறணும். உயிருள்ள குருவி பறந்துருச்சு, சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. பயந்துக்கிட்டு இருந்துச்சு, நம்மளையும் கொண்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பயந்த குருவி நம்ம தான். நாம் விடுவிக்கப்பட்டோம். நமக்கு பதிலாக பலியான குருவி இயேசு கிறிஸ்து, சரிங்களா? அப்போ அவனை முதலாவது படிமுறை சுத்தமாக்குதல். இந்த படிமுறை சுத்தமாக்குதல் என்னது? ஒரு பானையை எடுத்துக்கணும். அந்த பானையில் எந்த தண்ணியும், கிணத்து தண்ணி, அந்த தண்ணி, இந்த தண்ணி, ஏரி தண்ணி, இதெல்லாம் கிடையாது. தனியாக வரக்கூடிய ஊற்று எங்கே பொங்குதோ அந்த ஊற்றுல உள்ள அந்த மண்பானையை எடுத்து ஊற்று தண்ணியை பிடிக்கணும். மண்பானையில் இப்போ ஊற்று தண்ணி இருக்குது. 2 குருவியில் ஒரு குருவியை தண்ணிக்குள்ளேயே வச்சு கொண்டு தண்ணிக்குள்ளே அந்த ரத்தம் சிவப்பாக ஆயிரும். அந்த மண்பானை தண்ணி, அதுக்குள்ளே கேதுரு கட்டை சிவப்பு நூல் இதெல்லாம் போட்டு உயிருள்ள குருவியை அதில் வச்சு போட்டு நினச்சி அவன் மேலே 7 தடவை தெளித்து அவனை முதலாவது படிமுறை சுத்தமாக்குதல் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அடுத்து அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் வஸ்திரத்தை களைந்து அவன் தன்னுடைய சரீரத்தில் உள்ள மயிரையெல்லாம் சிரைத்து தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உள்ள மயிரையெல்லாம் சிரைத்துட்டு சுத்தமாகும்படி ஸ்நானம் பண்ணணும். இதுக்கப்புறம் 2வது படிமுறையாக்குதல் தான் அவன் ஊருக்குள்ளே தெம்பா அவன் உலாவ முடியும். 2வது படிமுறையாக்குதல் ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, மறுபடியும் அவன் 8ஆம் நாளில் வரணும். 8ஆம் நாளில் வேற எங்கேயும் போகக்கூடாது, அங்கே தான் இருக்கணும். 8ஆம் நாளில் அவன் பாருங்க என்னென்ன எடுத்து வரணும்னா, 2 பழுதற்ற ஆட்டுக்குட்டிகளையும் 1 வயதான பழுதற்ற பெண் ஆட்டுக்குட்டியும், மொத்தம் 3 ஆடு எடுத்து வரணும். அப்புறம் போஜன பலிக்காக எண்ணெயில் பிசைந்த 10ல் 3 பங்காகிய மெல்லிய மாவையும், 10ல் 3 பங்கு, அப்போ 1 கிலோனா 300 கிராம் மாவு, 1 கிலோனா 300 கிராம் மாவு. ஆலாக்கு எண்ணெயும் கொண்டு வர கடவர்கள். ஆலாக்கு எண்ணெய் அப்படின்னா, ஒரு ஆலாக்கு 5 ஆலாக்குனா 1 படி, 5 ஆலாக்குனா 1 படி. பாருங்க, இவங்க பாருங்க, அதில் ஒரு ஆலாக்கு எண்ணெயை எடுத்துட சொல்கிறாங்க. இப்போ ஆசாரிப்பு கூடார வாசலில் அவனை நிறுத்தி 8வது நாளுக்கு அப்புறம் அவன் பாருங்க முதல்ல சுத்தமாயிட்டான். அப்புறம் குருவி அவனுக்கு பலியிடப்பட்டு விட்டாயிட்டது. மறுபடியும் 8வது நாளில் அவனுக்கு 2வது முறை படிமுறையாக்குதல், அந்த சுத்திகரிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வாசலில் வச்சு நடக்கக்கூடியது. என்ன நடக்குது? அவனை ஆசாரிப்பு கூடார வாசலில் அவனை நிறுத்தி ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அந்த இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும், வலது காதின் மடலிலும், வலது கையின் பெருவிரலிலும், வலது காலின் பெருவிரலிலும் பூசக்கடவன். 3 இடத்துல ஆட்டுக்குட்டியோட ரத்தம் பூசப்படுகிறது. முதலாவது 8 நாளைக்கு முன்பாக அவன் மேல என்ன தெளிச்சாங்க? குருவியோட ரத்தத்தை ஊத்து தண்ணீரோட தெளிச்சாங்க 8 நாளைக்கு முன்பாக. இப்ப என்ன பண்றாங்க? ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை அவனுடைய வலது காதின் மடலிலும், வலது பெருவிரலின் நுனியிலும், வலது காலின் பெருவிரலின் நுனியிலும் பூசுறாங்க. பூசக்கடவன். பூசினதுக்கு அப்புறம் பின்பு அந்த ஆலாக்கு எண்ணெயை ஆசாரியன், சரிங்களா, கொஞ்சம் தன் இடது கையிலே வார்த்து, அந்த எண்ணெயை இடது கையிலே வார்த்து வலது கையில எடுத்து என்ன பண்றான்? கர்த்தருடைய சந்நிதியில 7 தரம் தெளிக்கிறான். கர்த்தருடைய சந்நிதியில 7 தரம் தெளிச்சுட்டு
பிறகு என்ன பண்ணுறான், அது ரொம்ப முக்கியமானது. மீதம் இருக்கக்கூடிய எண்ணெயில் என்ன, மறுபடியும் வலது காதின் மடலிலும் வலது கை பெருவிரலும் வலது காலின் பெருவிரலும் முந்தி பூசிய ரத்தத்தின் மீது பூசி. முதல்ல ரத்தம் பூசினோடனே ரத்தம் உறைஞ்சிரும், ஆட்டு ரத்தம் உறைஞ்சிரும். வலது காது மடல், வலது அந்த கையில் உள்ள பெருவிரல், வலது காலில் உள்ள பெருவிரல், 3 இடத்துல ரத்தம் பூசியிருக்காங்க. அந்த ரத்தம் உறைஞ்சிரும், உறைஞ்சி பெயிண்ட் அடிச்சாப்பில் இருக்கும், கருத்து போயிருக்கும். அந்த இடத்துல மறுபடியும் எண்ணெய் பூசணும், அந்த இடத்துல மறுபடியும் ஒலிவ எண்ணெயை பூசணும். சரிங்களா? அப்போ மீத எண்ணெயை அவன் தலையிலே முதல் தடவை இடது கையில் வார்த்து கர்த்தருடைய சந்நிதிக்கு நேராக 7 தடவை தெளிக்கிறாங்க. 2வது அவனுடைய சரீரத்தில் காதில் கையில் காலில் பூசுகிறாங்க. மீதமுள்ள எண்ணெயை அவன் தலையிலே வார்த்து விடுறாங்க, தலையில் வார்த்து விடுறாங்க. இப்போ அவனுக்காக பாவ நேர்த்தி செய்ய கடவன். இப்படி செய்து அவனுக்காக ஆசாரியன் பாவ நேர்த்தி செய்யணும். இப்போ இந்த சர்வாங்க தகன பலி ஆட்டை பலி செலுத்திட்டு போஜன பலி படைக்கப்பட்ட பின்பே அவன் சுத்தமாவான். ஆட்டை அடிக்கணும், சர்வாங்க தகன பலி செலுத்தணும், போஜன பலி செலுத்தின பிறகு தான் அவனுடைய சுத்திகரிப்பு முறை முடியுது. அப்போ ஒரு குஷ்டரோகியானவன் சொஸ்தமான பிறகு அவன் சுத்தமாவதற்கு 8 நாள் எடுக்குது. 8 நாள் சுத்தமாயிட்டேன்னு சொல்லிட்டு போய் மனைவி பிள்ளையில பாத்திர முடியாது, குடும்பத்தார பாத்திர முடியாது, தெருவுக்குள்ளே போயிட முடியாது. இவ்வளவு கட்டுப்பாடுகள் நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. மோசே சொன்ன பிரமாணங்களே அவன் நிறைவேற்ற கடவன். எப்படி இருக்குது பாருங்க. முதல்ல அவன் இந்த கேதுரு கட்டை, சிவப்பு நீர், குருவி, ஊற்று நீர், மண்பானை, இதெல்லாம் அது ஒரு சடங்கு. அது முடிச்சுட்டு அடுத்து இது முடிச்சுட்டு அந்த 8 ஆசாரியர் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் ஊருக்குள்ளே போக முடியும். சரிங்களா? இப்போ எல்லாருக்கும் ஆடை கொடுத்துருவாங்களா? எல்லார்ட்டையும் ஆடு இருக்குமா? இயேசு பிறந்த பொழுது அவர்கிட்ட அந்த பலிக்கான பொருள் இல்லாதனால புறா கொஞ்சம் கொண்டு வந்தாங்க அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா? அதே போல் இந்த குஷ்டரோகியான மனிதர்கள் அவங்ககிட்ட கொடுக்க திராணி இல்லாத பொழுது ஆட்டுக்கடாக்களுக்கு பதிலாக 2 ஆட்டுக்குட்டி, ஒரு பெண்ணாட்டுக்குட்டி பார்த்தோம் இல்லையா? அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டிப்பாக கொடுக்கணும். 2வது எண்ணெயில் முதல்ல 10 அந்த மாவு எண்ணெயில் 10ல் 3 சொன்னோம் இல்லையா? இங்கே 10ல் 1வது எண்ணெய் கொடுக்கணும். இப்படி முடிகிறதா இந்த சுத்திகரிப்பு முறை. அப்போ பாருங்க, குஷ்டரோகி சொஸ்தமாயிட்டான். ஆனாலும் பாருங்க, அவன் முழுவதுமாக சுத்தமாக மனிதர்கள் இவன் சுத்தமாயிட்டான் அப்படின்னு ஏற்றுக்கொள்வதற்காக இந்த 7-8 நாட்கள் வைத்திருக்கிறாங்க. அந்த 8 நாளையும் அவனை கவனிப்பாங்க. அவன் சரீரத்திலே தோல் சரியா இருக்குதா, சுருக்கம் இருக்குதா, அந்த குஷ்டரோகத்துக்குரிய ஏதாவது அறிகுறிகள் இருக்குதா அப்படின்னு கவனிப்பாங்க. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு எவ்வளோ கடினமாக இருந்தது பார்த்தோம் இல்லையா? புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 5:26 என்ன சொல்லுதுன்னா, தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லுது. பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும், இதுதான் தண்ணீர் மூழ்கினால சுத்திகரிப்பு. தீத்து 2 நாளில் அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியையில் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். வசனம் நம்முடைய பாவங்களே, ரோகங்களே, வியாதிகளே எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்க்கிறத இங்கே பார்க்கலாம். எபிரேயர் 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இராது. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறக்காததுனால அவர்கள் அநேக பலிமிருகங்களே கொல்ல வேண்டியதாக இருந்தது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அப்படிங்குது. ஆனால் பாருங்க, சர்வலோகத்தின் பாவத்தை சுத்திகரிக்கும்படியாக தம்மை தாமே சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்து விட்டதை பார்க்கலாம். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரவா இருக்கிறார். வசனம் பளிச்சுன்னு இருக்குது. 1 யோவான் 3:3 அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்போ இந்த 10 குஷ்டரோகிகளுடைய பாடத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, முதலாவது நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. பிறகு என்னென்னா,
குஷ்டரோக முறைமையை சுத்தப்படுத்தும் பொழுது எவ்வளவு அவங்க ஒரு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு, அப்போ மருந்து கிடையாது இல்லையா, சுத்தமாகறதே பெரிய விஷயம். அப்படி சுத்தமானாலும் ஊருக்குள்ளே போகும்பொழுது உடனே போய் மனைவி பிள்ளைகளை பார்த்துட முடியாது. இவ்வளவு படிநிலை சுத்திகரிப்பு முடிந்து தான் அவங்க ஊருக்குள்ளே போகணும். சரிங்களா? லூக்கா 6:35 அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. வசனம் பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகிகள் சுத்தப்படுத்துறதுக்கு ஏராளமான சடங்கு சம்பிரதாயங்கள், நியாயப்பிரமாணங்கள், கட்டுப்பாடெலாம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் இயேசு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் நிறைவேற்றிட்டார். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து இங்கே வர்றதை பார்க்கலாம். அப்போ இந்த 10 குஷ்டரோகிகளுடைய சம்பவத்தில் ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக இருந்தான். அவன் சமாரியனாக இருந்தான் அப்படிலாம் பார்க்கலாம். நன்றி உள்ளவனாக இருந்தான், அவன் சமாரியனாக இருந்தான். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். தேவன் எந்த ஒரு காரியத்தை நமக்கு செய்தாலும் நாம் சுவாசித்து கொண்டிருப்பது அவருடைய கிருபையினால தான். நான் இன்னைக்கு வாழ்ந்திருக்கிறேன், இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன்னா கர்த்தருடைய கிருபை, அப்படிதான் சொல்லி பழகணும். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் இருந்து கொண்டே இருக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். சரிங்களா? அப்போ இந்த நாளில் நம்ம முதலாவது காரியமாக இந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறுல 10 குஷ்டரோகிகள் குணமாகிறத பார்க்கலாம். இயேசு பாருங்க, ஒருத்தன் திரும்பி வந்தான், அதனால் நீ மட்டும் உனக்கு தொடர்ச்சியாக சுத்தம் இருக்கும், தொடர்ச்சியாக ஆரோக்கியம் இருக்கும், மற்ற 9 பேருக்கும் மறுபடியும் குஷ்டரோகி ஆயிடுவாங்க அப்படிலாம் சொல்ல கிடையாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவருடைய மனிதர்களுடைய நிலைமையை, அவருடைய மனதை தேவன் புரிந்து வைத்திருக்கிறார். அதுதான் லூக்கா 6:35 அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. சரிங்களா? அந்த 9 குஷ்டரோகிகளையும் குணமான அந்த 9 குஷ்டரோகிகளையும் இயேசு வர வச்சு உங்களுக்கு குஷ்டரோகம் போல நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்கன்னு சொல்ல கிடையாது. மன்னித்து விட்டார். மன்னிக்க அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதுல தயவு பெருத்தவர். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு சம்பவத்தை படிக்கிறோம்னா இதில் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்குது, புதிய ஏற்பாட்டில் அதை இயேசு எப்படி நிறைவேற்றினார், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, இப்போ முதலாவது சம்பவம் முடிந்து 2வது சம்பவத்துக்குள்ளே போக போகிறோம். இரண்டாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு என்ன பேசுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அதாவது தேவனுடைய காலம், நிர்ணயித்துக்கிற காலத்தை குறித்து லூக்கா 17ஆம் அதிகாரம் தொடர்ச்சியாக வருகிறக்கூடிய சம்பவம் தான். 20லிருந்து 31 வசனங்கள், 20லிருந்து 31 வசனங்கள். இதில் பாருங்கள், அநேக விஷயங்கள் அடங்கி இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன, பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், இப்படியாக அநேக காரியங்களே நம்ம பார்க்க போகிறோம். ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள், மொத்தமாக புதிய ஏற்பாட்டில் 114 முறை வருது. மத்தேயுல 35 முறையும், மார்க்கில் 14 முறையும், லூக்காவில் 32 முறையும், மொத்தமாக எல்லாம் சேர்த்து யோவான்லாம் சேர்த்துட்டு 114 முறை இந்த பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் இப்படிலாம் வேதவசனம் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கலாம். சரி, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு என்ன பேசுகிறாரு, இதை குறித்து தானே பேச்சு ஏன் வந்தது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு பரிசேயர் கேட்ட கேள்வினாலே வந்திருந்து ஒரு பதில். இது பரிசேயர்னால வந்த சம்பாஷணை. பரிசேயர் கேள்வி வைக்கிறாங்க, பரிசேயருக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறாரு. பரிசேயருக்கு பதில் சொல்லி முடித்தவொன்னே அவர் திரும்புகிறார். திரும்பி யாருக்கு சொல்கிறாருன்னா சீசர்களுக்கு சொல்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, பரலோக ராஜ்யத்தை பற்றி, சரிங்களா, உலகம் இதை குறித்து குழப்பமும் நிச்சயமற்ற தன்மையும் கொண்டிருக்குது. கிறிஸ்தவர்கள் இப்போ ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்க அவங்க மதம்தான் உண்மையான மதம், அவங்க மதத்தில் தான் எல்லாமே சரியாக இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் சரியாக இருக்குதுன்னு உண்மையிலே அவர்கள் பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்ததை, அவர்கள் குருமார்கள் கற்றுக் கொடுத்ததை, சரிங்களா, அவர்கள் சமூகம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை கண்மூடித்தனமாக விசுவாசித்து கொண்டு இருக்கிறாங்க. நாமே பகுத்தறிவு உள்ளவர்களாய், சரிங்களா, யார் உண்மையான தேவன் என்று நமக்குள்ளே ஒரு உள்ளத்திலே ஒரு வாஞ்சை இருக்குன்னா, ஆண்டவரே இத்தனை உலகம் 200 நாடுகளுக்கு மேலே இருக்குது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்குது, எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருக்குது, தேவனுடைய ராஜ்யங்கிறாங்க, பரலோகங்கிறாங்க, கைலாசங்கிறாங்க, சரிங்களா, சொர்க்கம் அப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்போ இத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க, இத்தனை கோடி ஜனங்களும் தனிப்பட்ட முறையில்
ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கிறாங்க. நான் யார், என்னை படைத்த தேவன் யார் அப்படின்னு எந்த ஒரு ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறதோ அந்த ஆத்மாவுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வெளிப்பட உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசணும்னா தேவனை முதலாவது விசுவாசிக்கணும். தேவனை, ஏன்னா உலகம் இதை குறித்து ஒரு நிச்சயமற்ற தன்மை, ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்குது. ஆயினும் ராஜ்யத்தை குறித்து பல குறிப்பிட்ட அம்சங்களை வேதம் ஏராளமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டிருக்குது, அது கண்ணால் காணவும் இல்லை, காதால் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் இன்னதுன்னு தோன்றவும் இல்லை. ஆனால் நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் இயேசு திரும்ப வருவார், நம்மை அவரோடு அழைத்து செல்வார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். ஏன்னா முதல்ல பார்த்தோம், விசுவாசம் என்பது கண்ணால் காணக்கூடியதல்ல, ஒரு பகுத்தறிவு அல்ல. வார்த்தையை அப்படியே நம்பணும். சரிங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை சந்திக்கிறதுக்கு பாருங்க என்ன பண்ணணும், நாம் எப்போவுமே தயாராக இருக்கணும். எப்போவுமே அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ராஜாவாகிய இயேசுவோடு தனிப்பட்ட முறையிலே தொடர்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ராஜாவாகிய இயேசுவோடு நாம் தனிப்பட்ட முறையிலே தொடர்பு உள்ளவர்களாக இருக்கணும். சரிங்களா? நாம் அனுதினம் பேசணும், அப்பாவோடு பேசிக்கொண்டே இருக்கணும். இப்போ நம்ம அப்பாட்ட கேட்டால் அப்பா வாங்கி தருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? அதே போல் இயேசுவிடம் நாம் பேசி கொண்டு இருக்கும்போது இயேசு நமக்கு செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார்னு விசுவாசம் நமக்குள்ளே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேவனுடைய ராஜ்யம் சம்பாசனையானது பரிசேயர் மூலம் வந்தது. இயேசு பதிலளிக்கிறார், மறுக்கலை. நான் சொல்ல மாட்டேன்லாம் சொல்லலை, இயேசு பதிலளிக்கிறார். சரிங்களா? இதில் என்னென்னா, இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்னு பரிசேயர் கேட்ட கேள்வி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேட்குறாங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும், அதை அவங்க கேள்வியாக கேட்குறாங்களா இல்லை பயபக்தியாக கேட்குறாங்களா, அது அந்த சூழ்நிலையை பொறுத்ததாக அமைந்தது. இந்த விஷயத்தை விளக்குவதற்காக இயேசு என்ன சொல்றாரு, நோவா மற்றும் லோத்து இந்த இரண்டு பேரையுமே சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். ஏன் நோவா மற்றும் லோத்தை சம்பந்தப்படுத்தி பேசுறாருன்னா, இந்த நோவா மற்றும் லோத்து இருவருமே நீதிமான்கள் எண்ணப்பட்டவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா நோவாவை ஆதியாகமம் 6:2 நோவாவை நீதிமான்னு போட்டிருக்கும். அதே போல் லோத்தை 1 பேதுரு 2:8 லோத்தை நீதிமான்னு போட்டிருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுது அழிவை குறித்தும் அவர் பேசுகிறார். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை விளக்குவதற்காக நோவா மற்றும் லோத்து விஷயங்கள் எல்லாம் கூறுகிறார். 2 நியாய தீர்ப்புகளை கூறிவிட்டு, 2 நியாய தீர்ப்புனா நோவா காலத்தில் வந்த நியாய தீர்ப்பு, லோத்து காலத்தில் வந்த நியாய தீர்ப்பு, 2 நியாய தீர்ப்புகளை கூறிவிட்டு மூன்றாவதாக வரும் நியாய தீர்ப்பை பற்றியும் அவர் விசுவாச பிள்ளைகளுக்கு எச்சரிக்கிறார். நோவா காலத்தில் வந்த நியாய தீர்ப்பை சொல்றார். நோவா காலத்தில் வந்த நியாய தீர்ப்பு முன்பாக முன்னுரிக்கப்பட்டது. 120 வருஷம் நோவா பிரசங்கிச்சார், பலன் இல்லை. ஆனால் இங்கே சோதம் குமாராவுக்கு சடுதியிலே அழிவு வர்றதை பார்க்கலாம். ஒன்று சொல்லிட்டு வருது, ஒன்று சொல்லாமல் வருது. இப்போ மறுபடியும் பாருங்க, சொல்லிட்டு வரப்போகுது. எல்லாருக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கு இந்த இப்போ இருக்கிற பூமி, இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை எல்லாம் மாறப்போகுது அப்படின்னு தெரிய போகுது. சரி, அடுத்து நோவா காலமும் லோத்து காலமும் அக்கிரமங்களால் நிறைந்திருந்த காலம். நோவா காலத்து மனிதர்களுக்கு அழிவை பற்றி முன்னுரிக்கப்பட்டது. லோத்து காலத்து மனிதர்களுக்கு அழிவை பற்றி முன்னுரிக்கப்படவில்லை. இப்பொழுது அறிவிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலத்தில் அறிவிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. லூக்கா புஸ்தகம் 17:30 வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் அப்படியே நடக்கும் அப்படின்னா, இந்த காலத்து மக்கள் விசுவாசிகள்ல பலரும் எப்படி இருக்காங்கன்னா, இவ்வுலகத்து மக்கள் லோத்துவின் மனைவியை போல இருக்கிறாங்க. இவ்வுலகத்தின் பொருட்களோடு அதிகமாக பிணைக்கப்பட்டுள்ளார்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு நாள் முடிவட போகுது அல்லது பொய்யாக போகுது. வேதத்தில் இறந்த காலம், நடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாம் தெளிவாக இருக்குது. வேதத்தை யார் உண்மையான தேவன் அப்படின்னு நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, வேதத்தில் ஆதியிலிருந்து அந்தம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். வேதத்தை படிக்கிற முறை எப்படின்னா, முதலாவது புதிய ஏற்பாடு மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தல் படிச்சுட்டு
மறுபடியும் ஒரு வேதத்தை படிக்கணும்னா 2 முறை புதிய ஏற்பாட்டை படிக்கும்போது அழகாக இருக்கும். முதலாவது மத்தேயுவிலிருந்து வெளிப்பாடு முடிச்சுட்டு அப்புறம் பழைய ஏற்பாட்டிலேருந்து மறுபடியும் நீங்கள் வெளிப்படுத்தல் வரைக்கும் படிச்சிங்கன்னா தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்ற சிந்தை உங்களுக்குள்ளே வேறு உண்டு. இப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி வரும் அப்படின்னு பரிசேயர் கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின் 17:20 லூக்கா 17:20 தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் பரிசேயர் கேட்குறாங்க. இயேசு என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக வராதுங்கிறார். பிரத்யட்சமானா கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, கண்களுக்கு புலப்படும் முறையில் வராதுங்கிறார் பரிசேயர்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க? ராஜ்யம் வருவதற்கான அறிகுறிகளை, அடையாளங்களை தேடிக்கொண்டிருந்தாங்க. யார்? பரிசேயர்கள். பாருங்க, ஆனால் இயேசு அடையாளங்களை தேடாமல் என்னை நோக்கி இருங்க அப்படிங்கிறார். இயேசு என்னை நோக்கி இருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மத்தியிலே உள்ளது. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே அது இருக்கிறது. அதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறத குறித்து முக்கியமான செய்திக்குள்ளே நம்ம போல அவுட்லைன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 நிமிஷம் பார்த்துட்டு தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, அது எப்படி நமக்குள்ளே செயல்பட போகுது, எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மத்தியிலே உள்ளது, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே இருக்கிறது. பரிசேயர்கள் முடிவு நெருங்கிவிட்டதாக அவர்கள் நினைத்து இயேசுவிட அதை கேட்குறாங்க. முடிவு நெருங்கிவிட்டதாக நினைத்து கேட்குறாங்க. இயேசு பரிசேயரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு பேசுகிறாரு. அது பிரத்யட்சமாக வராது அப்படின்னு ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு பரிசேயரிடமிருந்து தன்னுடைய பார்வையை, வார்த்தையை சீசர்களுக்கு திருப்புகிறார். அப்போ அவர் பரிசேயரிடம் பேசாமல் சீசர்கள்ட்ட பேசும் பொழுது வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் தான் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் முகம் யாருக்கு பக்கம் திரும்புது? சீசர்களுக்கு இயேசுவின் முகம் திரும்புகிறத பார்க்கலாம். இயேசு பரிசேயரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு அல்லது தவிர்த்து விட்டு தனது பார்வை சீசரிடத்தில் திருப்புகிறார், பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? 17ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வசனங்களில், பின்பு அவர் சீசர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்கள் ஒன்றை நீங்கள் காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்வார்கள். நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். இது எதை குறித்து சொல்கிறான்னா, ரகசிய வருகை குறித்து அல்ல, 2ஆம் வருகை குறித்து இங்கே பேசுகிறத பார்க்கலாம். அதற்கு முன்பாக என்ன நடக்கணும்னா, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக மரிக்கணும். அது என்ன சொல்கிறாரு? 7:17-25 அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த சந்ததியினாலே, அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் அவர் இருந்த மக்களால் இவர் ஆகாதவன் என்று தள்ளப்படணும். அதெல்லாம் நிறைவேறி முடியணும். அதுக்கப்புறம் தான் தேவனுடைய ராஜ்யம் வரும் அப்படிங்கிறார். எப்படின்னா 1 பேதுரு 2:4 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கும். 1 பேதுரு 2:7 வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவர் தான் இயேசு. அந்த கல் தான் கட்டிடத்துக்கு தலைக்கல்லாயிற்று, மூளைக்கல்லாயிற்று. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னா முதலாவது இந்த மனுஷ சரீரத்தை அவர் ஒப்பு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வருகையில் யார் நிலை நிற்கக்கூடும்? சங்கீத புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே, முதல் வசனங்களில், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். இந்த வசனத்தோட குறிக்கோள் என்னென்ன? தலைவசனம் தான். தலைவசனம் என்ன சொல்லுது? கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான். சரிங்களா? இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் யார் தங்குவாங்க? பரிசேயர் என்ன கேட்குறாங்க? தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும்? ஏன் கேட்குறாங்கன்னா, இந்த ரோமருடைய ராஜ்யத்திலேருந்து நாங்கள் எப்போ விடுபடுவோம்? அது அவர்களுடைய கேள்வியாக இருக்குது. ரோமருடைய ராஜ்யத்திலிருந்து நாங்கள் விடுபடும் பொழுது நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். அதுதான் பிரதானமான நோக்கமே தவிர
உலகம் கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும், உலகமெல்லாம் கர்த்தருடைய ஆளுகை கீழே வரணும் அப்படின்னு நினைக்காம நாங்கள் ஆளணும் அப்படின்னு சுயமாக பேசுகிறதுக்காக இந்த கேள்வியை கேட்குறாங்க. எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வரும் அப்படின்னு கேட்குறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த பேச்சில் மனிதர்கள், இந்த சூழ்நிலையில் மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, இயேசு சொல்கிறாரு, பேச பேச ரட்சிப்பும் தீர்வும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கும். ரட்சிப்பும் தீர்வும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கும். நாம் விழித்திருந்து வரவிருக்கும் ராஜ்யத்தை தேடுவதே பாருங்க இந்த வேதத்தின் முழு பொருளாகும். விழித்திருந்து ராஜ்யத்தை தேடுவது தான் இந்த வேதத்துடைய முழு பொருள். அதனுடைய விவரத்தை, இதில் அழிக்கப்பட்ட மக்களின் விவரத்தை காண்போம் என்றால், வேதத்தில் யாரெல்லாம் அழிந்து போனாங்க அதோடைய விவரத்தை காண்போம் அப்படின்னா, விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, யாரெல்லாம் அழிந்து போனாங்கன்னா, சாப்பிடுவதும் குடிப்பதும் வாங்குவதும் விற்பதும் நடுவதும் கட்டுவதும் பெண் கொண்டு பெண் எடுப்பதும் பிரதானமாக இருக்குது. இதான் உலகத்தில் நடக்குது. தேவனை தேடவில்லை, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் இல்லை அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றது, குடிக்கிறது, வாங்குவது, விற்பது, நடுவது, கட்டுவது, பெண் கொண்டு பெண் எடுப்பது, இதுதான் பிரதானம். தேவனை தேடுவது அவர்கள் நோக்கம் அல்ல. பாருங்க, எனவே நேரம் இன்னும் தங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சுகபோகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தான் நம்ம அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மூல செய்திக்குள்ளே வரப்போகிறோம். தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது, விளக்கம் என்ன சொல்லுதெல்லாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன? கிங்டம் ஆஃப் காட், தேவன் தான் சர்வத்தையும் படைத்தார். முதலாவது அது தெரிஞ்சிருக்கணும். தேவனுடைய ராஜ்யம்னு சொல்கிறவங்களுக்கு என்ன தெரியணும்னா, தேவன் தான் சர்வத்தையும் படைத்தார். இது எல்லாம் அவருடைய ராஜ்யம். மனிதனின் வாழ்வும் மரணமும் இயற்கையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. மனிதனுடைய வாழ்வும் மரணமும் இயற்கையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. இந்த பிரதான அடித்தளமான வாக்கியம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவனுடைய ராஜ்யம் தேவனிடத்துல தான் இருக்குது, அதை விசுவாசிக்கிறவர்கள் மத்தியிலே அது இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்வாங்க. எல்லாமே கர்த்தருடைய கண்ட்ரோலில், கட்டுப்பாட்டில், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். இந்த வார்த்தையை ஒரு மனிதன் புரிந்து கொண்டான்னா தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா சங்கீதம் 97:1 என்ன வசனம் சொல்லுது? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு வசனம் போட்டிருக்குது. இப்போ தேவனுடைய ராஜ்யம் இருந்தால் தானே கர்த்தர் ராஜரீகம் பண்ண முடியும். பூமியும் சர்வ பூமிக்கும் தேவன் அவர் தான். அதான் சங்கீதம் 97:1 சொல்லுது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். சங்கீதம் 135 5-8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் அப்படின்னு போட்டிருக்கோம், அவர் பெரியவர் அப்படின்னு போட்டிருக்கோம். வானம் பூமி சமுத்திரம் இவைகள் எல்லாவற்றிலும் தமக்கு சித்தமானவைகளை அவர் செய்கிறார் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 47:8 தேவன் ஜாதிகளின் மேலே அரசாள்கிறார். ஜாதிகளின் மேலே அரசாள்கிறார். 2 நாளாகமும் 26 தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறீர் அப்படின்னு யோசபாத் சொல்லுகிறதா இருக்கும். இப்போ தேவனுடைய ராஜ்யம் இருக்க வேண்டியதானே வார்த்தைகள் இப்படியாக வந்து கொண்டு இருக்கிறது. ஏசியா புத்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா? வானம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி அப்படின்னு தேவன் சொல்றதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஏசியா 37:16 நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் வசனம். இப்போ நேபுகாத் நேச்சர் பார்த்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சர் வந்து முதலாவது எகிப்து, பிறகு அசிரியா, 3வது பாபிலோன். பாபிலோன் என்பது ஒரு மகா பெரிய ஒரு நகரம், பொன்னகரி. அவர் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி என்றால் ராஜாக்களுக்கு ராஜாவாக இருப்பவர் தான் சக்கரவர்த்தி. அப்போ சக்கரவர்த்தி தான் எல்லா ராஜாக்களையும் கட்டுப்படுத்தி ஆளுகிறவர். அந்த சக்கரவர்த்தியான நேபுகாத் நேச்சருக்கு ஒரு பயம் வந்துச்சு, இனிமே என்ன நம்ம சம்பவிக்க போகுது. ஏன்னா எந்த ஒரு மனுஷனுடைய ராஜ்யமும் பூமியிலே அதிக நாட்கள் நீடித்திருக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை தவிர, தேவனுடைய ராஜ்யத்தை தவிர மனுஷருடைய ராஜ்யம் மாறி மாறி வருமே தவிர ஒரே ராஜ்யம் நீடித்திருக்கிறாது. நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். முதலாவதாக வந்த ராஜ்யம் எகிப்து, 2வதாக வந்த ராஜ்யம் அசிரியா, 3வதாக வந்த ராஜ்யம் பாபிலோன், 4வதாக வந்த ராஜ்யம் மேதியா பெர்சியா, 5வதாக வந்த ராஜ்யம் கிரேக்கம், 6வதாக வந்த ராஜ்யம் ரோமம், இதற்கடுத்து கூட்டணி. இப்படியாக ராஜ்யங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கிறதே தவிர இயேசு தேவன் மாறவில்லை. தேவனுடைய ராஜ்யம் அப்படியே தான் இருக்குது. யாரெல்லாம் தேவனை விசுவாசித்து இருதயத்திலே அவர்களுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நினைத்தது நினைத்தபடி நடந்து கொண்டிருக்கிறது. அதான் தேவனுடைய ராஜ்யம். அதான் தேவனுடைய ராஜ்யம். பாருங்க,
அப்போ நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, எனக்கு அடுத்து எந்த ராஜ்யம் வரும்? அதை தேவன் வெளிப்படுத்துகிறார். பொன்னாலான ஒரு சிலை பொன்னால் இருக்குது, அடுத்து வெள்ளியால் இருக்குது, அடுத்து வெண்கலத்தால் இருக்குது, அடுத்து இரும்பால் இருக்குது, அடுத்து இரும்பும் களிமண்ணுமா இருக்குது. இப்படியா தேவன் நேபுகாத்நேச்சருக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ ராஜ்யம் என்பது நிலையானது அல்ல மனிதர்களுக்கு. சரிங்களா? அப்போ தேவன் தான் என்றும் நிலை நிறுத்திருக்கிற ஒரு ராஜா. 1 ராஜாக்கள் 28:19 ஒரு நல்ல வசனம் இருக்கும். 1 ராஜாக்கள் 22:19 மிகையா வார்த்தை. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலதுபுறத்திலும் அவர் இடதுபுறத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். பாருங்க, பரமசேனையெல்லாம் அவர் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் நிற்கிறதே வேதம் அழகாக குறிப்பிட்டிருக்கிறது. சரியா? அப்போ மனிதன் தன் அதிகாரத்தை ராஜ்யத்தை எப்போ வேணாலும் இழக்கலாம். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை இழக்க மாட்டார். சரிங்களா? கொஞ்ச நேரம் இழந்தாப்புல நமக்கு தெரியலாமே தவிர, அது நம்முடைய மாயையாக இருக்கலாமே தவிர, அது நம்முடைய சூழ்நிலையாக இருக்கலாமே தவிர, தேவன் ஒருபோதும் ராஜ்யத்தை இழக்க மாட்டார். ஏன்னா லூக்கா புஸ்தகத்தில் 1:32-33 அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. மனிதனுடைய ராஜ்யத்துக்கு முடிவு இருக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. ஆனாலும் பாருங்க, இப்படி சொல்லும் போது பிசாசு என்ன சொல்றான்? லூக்கா 4:5-6 பிசாசு உலகத்தின் ராஜ்யங்கள்லாம் சகல ராஜ்யங்கள்லாம் காட்டி இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான் இயேசுட்ட. எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆதாமிடம் தேவன் கொடுத்த இந்த ராஜ்யத்தை பிசாசானவன் அவன் மாற்றி எடுத்துக்கொண்டதை பார்க்கலாம், ஏமாற்றி எடுத்துக்கொண்டதை பார்க்கலாம். அதான் சொல்றான், எனக்கு இஷ்டமானவர்களுக்கு நான் இவைகளை கொடுக்கிறேன் அப்படிங்கிறான் பிசாசு. என்ன சொல்றான்? உலகத்தோட ராஜ்யத்தை யார் கொடுக்குறானா? எனக்கு இஷ்டமானவர்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான் பிசாசு. யோவான் 14:30 ஏது சொல்றாரு? இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், என்னில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஆளுகையை ராஜ்யத்தை அவன் இழந்து போனான். யார்கிட்ட இழந்து போனான்னா? பிசாசிட்ட இழந்து போனான். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வசனம் இருக்கும். ஆகாப் 1 ராஜாக்கள் 21-25 ஆகாப் குறித்து என்ன போட்டிருக்குன்னா, தன் மனைவியாக யேசேபேல் தூண்டவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. இந்த வசனத்தை அப்படியே எடுத்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணால் ஆதாமுக்கு வைக்கலாம். ஆதாமுக்கு சொல்லக்கூடிய வசனம் அப்படியே ஆகாபுக்கு சொல்கிறாங்க. மனைவி சொல் பேச்சை கேட்டு பாருங்க, அவன் தன்னிலையை மறந்து தன்னுடைய ராஜ்யம் தன்னுடைய உயிரை இழக்கிறதுக்கு அவன் முக்கியமாக இருந்ததே பார்க்கலாம். சரியா? அப்போ முதலாவதாக தேவன் ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஆளுகையை சாத்தானுக்கு கொடுக்கறதே, ஆதாம் சாத்தானுக்கு கொடுக்கறத பார்க்கலாம். சரியா? அதான் எபேசியர் 2:2 பிசாசை ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு போட்டிருக்கும். எபேசியர் 6:12 வானமண்டலத்து பொல்லாத சேனைகள் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த சமயத்தில் இந்த நியாயாதிபதிகள் காலத்தில் 1 சாமுவேல் 8 சாமுவேல் அழகா நியாயாதிபதியாக இருந்து அந்த தான் முதல் பெயர் சபா உள்ள இடங்களில் நியாயம் விசாரித்து வர்றாங்க. இந்த சமயத்தில் எல்லா ஆளுகையும் சாமுவேல் கீழே தான் இருக்குது. சாமுவேல் ஒரு ராஜாவை போல செயல்பட்டு கொண்டு வருகிறார். ராஜாவை போல செயல்பட்டு கொண்டு வருகிறார். சவுல் இன்னும் ஏற்படலை. இந்த சமயத்தில் இந்த சாமுவேலுடைய பசங்க அபியாவும் யோவேலும் பொருளாசை காரணமாக தப்பு பண்ணதுனால, உங்கள் பசங்க தப்பு பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அப்போ அவர்களாகவே ராஜா வேணும் அப்படிங்கிறாங்க. இதன் மூலமாக சவுல் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறத பார்க்கலாம். முதலாவது ஆளுகை தேவ மனிதனிடமிருந்து ஆதாமிடமிருந்து தேவ குமாரன் எனப்பட்ட அந்த முதலாம் ஆதாமிடமிருந்து ஆளுகை பறிக்கப்பட்டது. ரெண்டாவது தேவனுடைய தாசனாக இருந்த தேவனுடைய ஆசாரியனாக இருந்த
இந்த சாமுவேலிடமிருந்து ஆளுகை பறிக்கப்பட்டு சவுலுக்கு கொடுக்கப்படுகிறது. சவுலுக்கு அப்போ அதிகாரம் கைமாறுறதை பார்க்கலாம். ஏன்? மனிதர்களுடைய பொல்லாத சிந்தனை நிமித்தம் அந்த அதிகாரம் கைமாறுறதை பார்க்கலாம். சரியா? இந்த சமயத்தில் இப்படி ஆட்சி மாறுது. சாலமோன் ஒரு ஆலயம் கட்டுறாரு. லூக்கா 11:31 இயேசு என்ன சொல்கிறாரு? சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். சாலமோன் ஒரு அழகான ஆலயம் கட்டியிருக்காரு. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? மத்தேயு 16:18 நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சாலமோனாவது ஆலயத்தை கட்டினான், சரிங்களா? நான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு இயேசு சொல்கிறத பார்க்கலாம். சரிங்களா? 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அப்போ எபேசியர் 2:19-22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளாக இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூடி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய ராஜ்யம் இப்படியாக கட்டப்பட்டு வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் இப்படியாக கட்டப்பட்டு வருகிறது. மத்தேயு 13 தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு உவமையின் மூலமாக அழகாக பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ஒரு கடுகு விதையை சொல்கிறாரு. சின்ன சின்ன பொருட்கள் எப்படி விரிவடையுது, தேவனுடைய ராஜ்யம் சிறுசாக இருந்து எப்படி பெருசாகுது சொல்கிறார். கடுகு விதை மூலம் எப்படி தேவனுடைய ராஜ்யம் பெருசாகுது, அதே போல் கடுகு விதையாவது கண்ணுக்கு தெரியுது. ஆனால் புளித்த மாவில் கொஞ்சம் நல்ல மாவில் கொஞ்சம் புளித்த மாவு வைக்கும்போது புளிப்பு கண்ணுக்கே தெரியாது. அப்போ அந்த புளித்த மாவு 3 படி மாவு எப்படி புளிப்பாக்கி உப்பை வைக்குது அதை சொல்கிறார். சிறியவையிலிருந்து ஒன்றுமில்லாமையிலிருந்து எப்படி பெரிதாகிறது அதெல்லாம் சொல்கிறார். பொக்கிஷம் நிலத்தில், அவ்வளோ பெரிய நிலத்தில் கொஞ்சம் ஒரே இடத்துல பொக்கிஷம் இருக்குது, அதன் மூலயமா அவன் எப்படி செல்வந்தராகிறான். அப்புறம் முத்துக்குள்ளே சிப்பி இருக்கிறது. இதெல்லாம் சின்ன பொருட்கள்லேருந்து, மூடி வைக்கப்பட்ட பொருட்கள்லேருந்து தேவனுடைய ராஜ்யம் எப்படியாக விரிவடைகிறது அப்படின்னு ஏன் சொல்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பாருங்கள், இப்போ கண்ணுக்கு படப்படல, வருங்காலத்தில் தேவனுடைய ராஜ்யம் புலப்படுகிறதாக இருக்க போகிறது. அதான் லூக்கா புத்தகம் 19:12 பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வரும்படி தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொன்ன உவமையாக இதை வேத விற்பனர்கள் சொல்கிறாங்க. சரியா? அப்போ யோவான் கூட, யோவான் ஸ்நானன் காலம் முதல் மத்தேயு 11:12 இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். சரிங்களா? இயேசு கிறிஸ்து மூலயமா தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். அவரை ஏற்றுக்கொண்டா தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். சரிங்களா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வேதவசனம் இப்படியாக சொல்கிறத பார்க்கலாம். சரியா? அப்போ மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இப்போ மனம் திரும்பும்போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருந்தால், நமக்குள்ள அவருடைய வார்த்தை இருந்தால், நம்மளுடைய அதிகாரத்தின்படி உலகம் இயங்கும். பாருங்க, லூக்கா 10:9 சீசர்களுக்கு என்ன சொல்றாரு? அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. அப்போ தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ராஜ்யம், அதாவது அதிகாரம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும். இப்போ மனிதனுடைய ராஜ்யங்கள் மாறலாம், மனிதன் மாறலாம். ஆனால் பாருங்க, வரப்போகிற பரலோக ராஜ்யத்தில் ராஜாவும் மாற மாட்டார், குடிமக்களும் மாற மாட்டாங்க. ஒரு தலைமுறை போய் இன்னொரு தலைமுறை வரும் பூலோக ராஜ்யத்தில். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் போகும்போது ராஜாவும் மாற மாட்டார், அதில் உள்ள பிரஜைகளாகிய நாமும் மாற மாட்டோம். முடிவுக்கு நம்ம வரோம். அப்போஸ்தலர் 1:8 பாருங்க, அந்த 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே 6-8 வசனங்களில் ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அப்போ இயேசு மரித்துட்டாரு, திரும்ப வந்தால் இக்காலத்திலா அப்படின்னு கேட்குறாங்க. இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள். அதன் காலங்கள் அறிந்து கொடுக்கப்படும் அப்படின்னு தேவன் சொல்கிறத பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:8 பதில் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம்
எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சிகளாக இருப்பாங்க. லூக்கா 24:7 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுது மனம் திரும்பினா நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிக்கலாம். அது நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு விசுவாசிக்கலாம். ஆவின் கனியை பெற்றவர்கள், வரங்களை பெற்றவர்கள், அவர்களுக்கு தெரியும் பரலோக ராஜ்யம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆவின் கனிகளை பெற்றவர்களும் ஆவின் வரங்களை பெற்றவர்களும் அவர்கள் இயேசு மூலியமாக அவர்கள் சொன்னது அப்படியே நடக்கும், சொன்னபடியே நடக்கும். சரியா? கடைசியாக நம்ம பார்த்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 13:46 யூதர்களை குறித்து இப்படி சொல்கிறத பார்க்கலாம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி என்ன சொல்கிறாங்க? யூதர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொண்டபடியினால் இதோ நாங்கள் புறஜாதிகளிடத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். சரிங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம் யூதர்கள் வழியாக வர வேண்டியது. ஏன்னா ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வந்து பார்க்குறோம் இல்லையா? இப்போ தேவனுடைய ராஜ்யம் அவர்கள் மூலமாக தான் வரணும். ஆனால் அவங்க தள்ளிட்டாங்க. இயேசுவை தள்ளிட்டதுனால நமக்குள்ளே பிரஜாதிகளுக்குள்ளே இருந்து ஒரு புளித்த மாவு மூலியமாக, சிறிய கடுகு விதை மூலியமாக நிலத்தில் புதைந்திருக்கும் அந்த புதையல் போல சிப்பிக்குள்ளே மூடி இருக்கும் முத்தை போல எல்லாம் மறைந்திருக்கு, புளித்திருக்குது, தெரியாமல் இருக்குது. இப்படியாக பரலோக ராஜ்யம் அங்கே விசுவாசிக்கிறவங்க மத்தியில் இருக்குது. விசுவாசிக்கிறவர்கள் மத்தியில் இருக்கிறது. மத்தேயு 8:11 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள். அந்த யூதர்கள் மட்டும் சொல்லலை, எல்லா ஜனங்களும் பரலோக ராஜ்யத்திலே பந்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ இங்கே பரிசேயர் கேட்ட கேள்வி என்ன? தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்? அவங்க எந்த நோக்கத்துக்காக கேட்டாங்க? இந்த ரோமர்கிட்டருந்து தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்? ஏன்னா அவங்க ஆளுகை செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க தான் ஆபிரகாமின் பிள்ளைங்க, நாங்கள் தான் ஆளுகை செய்வோம் அப்படின்னு ஒரு மமதையில் இருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தை பேரளவில் கடைபிடித்து கொண்டு அடுத்தவர்களை மதியாமலும் உள்ளே விடாமலும், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் உள்ளே விடாமலும் அவங்க இருந்தாங்க. அதனால் அவங்க அப்படி கேட்டாங்க. ஆனால் தேவன் பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாம் மாறும்போது, மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யம் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இதை குறித்து இன்னும் அநேக செய்திகளை நம்ம வருங்கால நேரத்தில் நம்ம பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீ கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, கொடுத்த வேளையில் சத்தியத்தை பகுத்து பேசவும் ஆண்டவரே கொடுத்த கிருபைக்காக நன்றி. வந்தவர்களை குடும்பமாய் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி.